நம்மளுடைய நடிகர் சங்கத்தோட பிரச்சனை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனை முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லங்க, அது முடிகிற மாதிரியே தெரியல. அது மட்டும் இல்ல, கோடம்பாக்கத்துல இதை பத்தி பேசினாலே எல்லாருமே வந்துட்டு மூன்று ஒரு மாதிரி சுழிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்குங்க. சமூகத்துல கூட வந்துட்டு நடிகர் சங்கத்துல பொதுக்குழு நடந்துச்சு. இந்த பொதுக்குழு வந்துட்டு கொஞ்சம் கைகலப்பு, வாய்தா தகராறு அப்படி இப்படின்ட்டு கொஞ்சம் ஜோரா நடந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். இருந்தாலும் கருணாசாரோட கண்ணாடி உடைக்கிற அளவுக்கு அந்த பொதுக்குழு வந்துட்டு நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, பொதுக்குழுவோட இறுதி கட்டத்துல ராதா ரவியையும் சரத்குமாரையும் சங்கத்தோட அடிப்படை உறுப்பினர் தலைவர்களை தூக்கிட்டாங்க. இதனால பயங்கரமா குதிச்சு போன நம்மளுடைய ராதிகா கூட வந்துட்டு பயங்கரமா திட்டிருந்தாங்க கார்த்திய. அதுக்கப்புறமா வந்துட்டு ராதா ரவியும் சரத்குமாரும் கோர்ட்ல வந்துட்டு மேல்முறையீடு பண்ணி எப்படியும் வந்துட்டு நாங்க மறுபடியும் சங்கத்துல சேர்ந்துருவோம், எங்களுக்கு அதெல்லாம் பெரிய பிரச்சனையே கிடையாது, ஆனா நாங்க காசு எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே கார்த்தி அவர்கள். காஷ்மீர் படத்துல மிகப்பெரிய பிரச்சனை வந்தப்ப சங்கத்துல இருந்து 10 லட்சம் ரூபாய் எடுத்தாரு, அதுக்கு அவருக்கு எந்த ஒரு கணக்குமே காட்டவே இல்லை அப்படின்னு கார்த்தி மேல பயங்கரமான குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு விஷால் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா எல்லாருமே கார்த்தி தாங்க போக்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஏன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே புரியல. ஆனா எல்லாருமே மண்டே குழப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லங்க, நடிகர் சங்கத்தை நாங்க ஒரேடியா கலைக்கதா முடிவுல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ராதா ரவியோ சரத்குமார் தரப்பினரும் பேசிட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தாலும் ஓகேங்க, எங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ.